அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்டிமேஷன் அண்ட் ஷெடியூலிங் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். 2 விதமான மெஷர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணுறது. எக்ஸாம்பிள், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் வரும், எவ்வளோ டைம் ஆகுன்றதை மெஷர் பண்ணுறது. இன்டைரக்ட்ன்றது வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டாபிக் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைஸிங்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ சைஸ் தேவை இந்த ப்ராடக்ட்டுக்கு பில்ட் பண்ண. எக்ஸாம்பிள், இவ்வளோ நாள் தேவை, இவ்வளோ எஃபர்ட் தேவை, இல்லைனா வந்து இவ்வளோ காசு தேவைன்றதை எப்படி நம்ம கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணுறோன்றது தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் சைஸிங்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. டைரக்ட் அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் கோட், இதுக்கு எத்தனை லைன் ஆஃப் கோட் தேவைன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இன்டைரக்ட் அப்ரோச்னு எடுக்கிறப்ப இதுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நான் ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். Size can be estimated considering the type of project and its application domain, the number of components to be delivered, the degree to which a set of components, existing components must be modified for the new system. அப்போ sizeன்றது வந்து it's not restricted to a single term. It is about the functionality, it is about the components, it is about the type of project, எவ்வளோ எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம் புது சிஸ்டமுக்காகன்றது எல்லாமே இருக்குது. ரிசல்ட்ஸ் ஆஃப் ஈச் சைசிங் அப்ரோச்சஸ் பி கம்பைன்ட் டு கிரியேட் அ 3-point ஆர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ எஸ்டிமேட். அதை எப்படி போடுறதுன்னு நான் கீழே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து 3 விதமான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆப்டிமிஸ்டிக், அடுத்து மோஸ்ட் லைக்லி நடக்கும் அப்படின்னு, அடுத்து பெசிமிஸ்டிக் வேல்யூ ஆஃப் சைஸ். ஸோ அதிகமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நிறைய ஸ்டாஃப் தேவைப்படுறதா தான் நிறைய சம்பளம் போடணும். அதே போல் நிறைய ரிசோர்ஸஸ் வாங்கி போட்டால் அதுக்கான செலவுகள்னு இருக்குல்ல. ஸோ அந்த விதத்தில் இதை ஹைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க பெசிமிஸ்டிக்னு. எல்ஓசி அண்ட் எஃப்பி பேஸ்ட் எஸ்டிமேஷன். ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எந்த அளவுக்கு டெலிவர் பண்ணியிருக்குன்றதுக்கான மெட்ரிக் தான் வந்து ஃபங்க்ஷன் பாயிண்ட். இட் இஸ் ஆக்சுவலி யூஸ் டு எஸ்டிமேட் த காஸ்ட் ஆர் எஃபர்ட் ரெக்வயர்ட் டு டிசைன் கோட் அண்ட் டெஸ்ட். காஸ்ட்ன்றது அதுக்கு ஏற்பட்ட செலவு, எஃபர்ட்ன்றது அதுக்காக எத்தனை பேர் உழைச்சிருக்காங்கன்றது தான் அந்த எஃபர்ட்ன்றது. ப்ரெடிக்ட் த நம்பர் ஆஃப் எரர்ஸ் தட் வில் பி என்கவுண்டர்ட் டியூரிங் டெஸ்டிங். ஸோ இதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன விதமான எரர், இப்போ நம்ம எழுதின ப்ரோக்ராமுக்கு நாமளே சொல்லுவோம் இந்த இடத்துலலாம் இந்த ப்ரோக்ராம் சறுக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயங்கள். Forecast the number of components or the number of resource lines in the implemented system. ஸோ முன்னாடியே வந்து எடுத்துக்கிறது. இது 3 எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா யூஸிங் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபங்க்ஷன் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா அதுக்கு எத்தனை எக்ஸ்டர்னல் இன்புட் தேவை, அதுக்கு எக்ஸ்டர்னல் அவுட்புட் எத்தனை தேவை, எக்ஸ்டர்னலாக இன்கொயரி எத்தனை தேவை, இன்டர்னல் லாஜிக் ஃபைல் எவ்வளோ தேவை, நம்பர் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் ஃபைல்ஸ் எவ்வளோ தேவை. இந்த 5 க்ரைட்டீரியா, இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான் ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணுறாங்க. The relationship between lines of code and function points depends upon programming languages that is used to implement the software. ஸோ அந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எத்தனை ஃபங்க்ஷன் பாயிண்ட்டுன்ட்டு ரேட் கொடுத்துருக்காங்க. இத்தனை லைனுக்கு இத்தனை வேல்யூ. ஸோ ஒரு லாங்குவேஜுக்கும் வந்து இத்தனை எல்ஓசி இருந்ததுன்னா இதான் ரேட் அப்படின்ற வரைக்கும் அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் எப்படி வந்து எல்ஓசியும் எஃப்பி சேர்ந்து பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் இருந்தது. இப்போ த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஃபார் எஸ்டிமேஷன் வேரியபிள் கேன் பி கம்ப்யூட்டட் ஆஸ் அ வெயிட்டட் ஆவரேஜ் சம் ஆஃப் ஆப்டிமிஸ்டிக், மோஸ்ட் லைக்லி அண்ட் பெசிமிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ். ஸோ இதை கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட் டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்ல, அந்த டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் பிஇஆர்டி சிபிஎம்னு ஒரு மெத்தட் இருக்கும்ல, அதில் தான் இதோட டீட்டெயில் எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஸோ அது வேணுன்றவங்க அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து காஸ்ட், என்னென்ன விதமான காஸ்ட் ஆக்சுவலி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்வேர் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, அடுத்து ட்ராவல் அண்ட் ட்ரைனிங் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, அடுத்து எஃபர்ட் காஸ்ட். எஃபர்ட்னா என்ன, யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம். டெக்னிக்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் காஸ்ட் எஸ்டிமேஷன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது எஸ்டிமேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் டெலிவரபிள். அதாவது 1 or more சாஃப்ட்வேர் ஒர்க் ப்ராடக்ட்ஸ் இஸ் எஸ்டிமேட்டட். இப்போ ஒர்க் ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து எப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த லைன்ஸ் ஆஃப் கோடாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்டேஷனாக கூட இருக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் அது வந்து டிசைட் பண்ணும். அடுத்து ஸ்டாஃப் லெவல்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ வில் பி அவைலபிள் டு டூ த ஒர்க் இஸ் ஸ்பெசிஃபைட். அதுக்கப்புறம் ப்ரெடிக்டிங் சாஃப்ட்வேர் எஃபர்ட், இது எப்படி சொல்லுவோம்னா எஸ்டிமேஷன்
tools use one or more models that relate the size of derivatives to the effort required to produce them. So இதுக்கான tools இருக்கு. அடுத்து software cost. Given the results of step 4, cost can be computed by allocating labor rates to the project activities noted in step 2. Step 2ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு எடுத்துருக்கோம்ல, ஸோ ஒன்னொன்றுத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சால் அதை வச்சு தான் சாஃப்ட்வேர் காஸ்ட் என்னன்றதை இங்கே காம்ப்யூட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. இங்கே லேபர் ரேட்ஸ்ன்றது வேலை செய்கிற ரேட்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரெடிக்டிங் சாஃப்ட்வேர் ஷெடியூல்ஸ். ஸோ எஃபர்ட்டு, ஸ்டாஃப் லெவல், ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு டிராஃப்ட் ஷெடியூல் ஒன்று போடணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு ப்ராஜெக்டில் 10 மாதம் வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் நீங்களே யோசிங்க. ஸோ அதை தான் ஷெடியூல் பொறுத்து தான் அந்த எஸ்டிமேட் எப்படி நமக்கு மேலே கீழே ஏறுன்றதே அதை டிசைட் பண்ணும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து எஸ்டிமேஷன் மாடல்ஸ். எந்த மாதிரியான மாடல் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் எஸ்டிமேட் பண்ணலான்றப்ப கோகோமோ மாடல்னு ஒன்று இருக்குது. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் காஸ்ட் மாடல். இது வந்து எஃபர்ட்டையும் schedule, this will predict the effort and schedule of a software based on the size of the software. So இதில் வந்துட்டு 3 சைசிங் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் பாயிண்ட், இன்னொன்று ஃபங்க்ஷன் பாயிண்ட், இன்னொன்று வந்து சோர்ஸ் கோடோட லைன்ஸ் என்னன்றதை பொறுத்து இருக்குது. தீஸ் ஆர் அவைலபிள் அஸ் அ பார்ட் ஆஃப் மாடல் ஹையரார்கின்னு போட்டிருக்காங்க. இப்போ கொக்கோமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் பெருசாக டீட்டெயில் இல்லை, ஐ ஜஸ்ட் டுக் திஸ் ஃப்ரம் வெப் தான். 3 விதமான ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ், இதை வந்து ஆர்கானிக் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிம்பிள் டேட்டா ப்ராசஸிங் அந்த மாதிரியானது. அடுத்து செமி டிட்டாச், இது வந்து ஒரு இன்டர்மீடியட், ஒரு டேட்டா பேஸ் டிசைன். கவனிச்சிங்களா? செமி டிட்டாச்டு ப்ராஜெக்ட் வந்து ஓஎஸ் டெவலப்மெண்ட் தான். விண்டோஸ் மாதிரி ஒரு ஓஎஸ் ரெடி பண்ணுறது செமி டிட்டாச்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து எம்பெடட் ப்ராஜெக்ட். திஸ் இஸ் ஹேவிங் ஹை லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி வித் அ லார்ஜ் டீம். இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்வால்வ் ஆகுது, ஹார்ட்வேர் இன்வால்வ் ஆகுது, ஆப்ரேஷனல் இன்வால்வ் ஆகுது. ஸோ பேங்கிங் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பேங்க்லேயும் இருக்கணும், உங்களுக்கு வெப்லேயும் இருக்கணும், அந்த சர்வர்லேயும் கரெக்டாக இருக்கணும், ஏடிஎம்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ பேங்க் சாஃப்ட்வேர் இஸ் நாட் ஸோ ஈஸி. அதுக்காக சொல்ல வர்றது. பேங்க் சாஃப்ட்வேரோட ஓஎஸ் ரொம்ப கம்மின்றாங்க போல இருக்குது. ஸோ எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதை அப்ளை பண்ணுன்ற மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க. தேர் ஆர் 3 modes ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி. அடுத்து டைப்ஸ் ஆஃப் கோகோமோ மாடல். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் மாடல். இதை வந்து ஒரு ஸ்டாட்டிக் மாடல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குவிக்காக அண்ட் ரஃபாக கொடுக்குற ஒரு விஷயம். தி எஸ்டிமேட்டட் அண்ட் ஷெடியூல்டு ஆர் கிவன் பை த ரிலேஷன். ஸோ எஃபர்ட் எவ்வளோ, ஷெடியூல் டைம் எவ்வளோன்றதை போட்டிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ E is equal to A into லைன்ஸ் ஆஃப் கோட் பவர் B mm கொடுத்துருக்காங்க. அப்போ mm is man months and m is வெறும் months. And KLOC is the size of code in kilo lines of code. அப்போ நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா அது 1000 லைன் அர்த்தம், 2 கிலோன்னு போட்டிங்கன்னா 2000 அர்த்தம். அடுத்து ஏபிசிடி வந்து பேராமீட்டர்ஸ் ஃபார் அ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்னு இருக்குது. இதே இன்டர்மீடியேட்டாக இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இதே ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கூட EAFன்னு ஒரு ஃபேக்டர் சேருது, எஃபர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர், which is calculated by multiplying the parameter values in the parameter values by of different cost driver parameters. For ideal value is 1 in ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்மீடியட் கோகோமோக்கும் பேசிக் கோகோமோக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது கூட EAFயும் சேர்த்து தே ஆர் மல்டிப்ளைங். எஃபர்ட்ன்றது மேன் மந்த்ஸ் யூனிட்ல இருக்குது, ஷெடியூல் டைம்ன்றது மந்த்ஸ் யூனிட்ல இருக்குதுன்றதா இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட் எப்படி சொல்லுவோம்னா கிராம், கிலோகிராம் இப்படி சொல்கிறோம்ல யூனிட்ஸ், அந்த மாதிரி எஃபர்ட்டை வந்து மேன் மந்த்ஸ்னால மெஷர் பண்ணுறது, ஷெடியூலை வந்துட்டு மந்த்ஸ்னால மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, அந்த யூனிட் என்னன்னு யூ ஹேவ் டு நோ இட். டீட்டெயில்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ லைக் இன்டர்மீடியட் இன் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் ப்ராசஸ். இட்ஸ் அன் அட்வான்ஸ்ட் மாடல்னு கொடுத்தா அதை பற்றி எனக்கு பெருசாக டீட்டெயில் இல்லை, அதனால் ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் யூ தேர்ஸ் அ மாடல். அடுத்து ப்ராஜெக்ட் ஷெடியூலிங் அண்ட் ஸ்டாஃபிங். இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் எஸ்டிமேட்டட் எஃபர்ட் அக்ராஸ் பிளான்டு ப்ராஜெக்ட் டியூரேஷன். அதாவது ஷெடியூல் வந்து ஒரே மாதிரியே நமக்கு இருக்காது, இட் இவால்வ்ஸ் வித் டைம்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைமில் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை 3 மாதத்தில் ஒன்றா இத்தனை பேர் வச்சு முடிக்கலான்னு இருக்கும். திடீர் டீம் மெம்பர்ஸ் அதிகமானாங்கன்னா சீக்கிரம் கூட முடிக்கலாம், டீம் மெம்பர்ஸ் கம்மியானால் லேட்டாக கூட ஆகலாம்ல. அதை தான் வந்து ஷெடியூல் இவால்வ்ஸ் ஓவர் டைம்னு இதில் போட்டிருக்காங்க. இதில் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்டலைசேஷன். இது எப்படின்னா துண்டு துண்டாக மேனேஜபிள் டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டீஸாக மாற்றிக்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. இன்டர்டிபெண்டன்சின்றது ஒரு டாஸ்க்குக்கும் இன்னொரு டாஸ்க்குக்கு உள்ள இன்டர்டிபெண்டன்சி என்ன. சில டாஸ்க் வந்து சீக்வன்ஸாக நடக்கணும்னு இருக்கும்,
சிலது பேரலாக பண்ணி லாஸ்ட்டாக கம்பைன் பண்ணிக்கலான்னு இருக்கும். அடுத்து டைம் அலோகேஷன், ஒவ்வொரு ஒர்க் யூனிட்டுக்கும், அதாவது ஒர்க் யூனிட் இந்த சென்ஸ் பர்சன் டேஸ் ஆஃப் எஃபர்ட், அந்த காம்போ எப்படின்றத ஷெடியூல் பண்ணும், எவ்வளோ டைம்ன்றதை ஷெடியூல் பண்ணும். ஒரு பார்ட் டைமாக இருந்தால் எப்படி, ஒரு ஃபுல் டைமாக இருந்தால் எப்படின்றது ஷெடியூல் பண்ணுறது. எஃபர்ட் வேலிடேஷன்ன்றது வந்து எவ்ரி ப்ராஜெக்ட் ஹேஸ் அ டிஃபைன் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ டைம் அலோகேஷன் அக்கர் ஆகிறப்ப அந்த அலோகேட்டட் நம்பரை விட அதிகமாக அந்த ஷெடியூலில் இருக்கக்கூடாது. இப்போ 5 பேர் தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் அலோகேஷனில் போட்டு கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துல வந்துட்டு 6 பேர் போனாங்கன்னா அந்த கதை மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலிடேட் பண்ணிக்கணுன்றாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னன்றது பார்த்துக்கணும், அவுட்கம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதே போல் மைல் ஸ்டோன்ஸ் ஒன்று வைக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் மைல் ஸ்டோன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னேன்ல, எப்படி ஏர்போர்ட் போகிறது அந்த விஷயந்தான் இதுவும். ஸோ இதில் சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் ஷெடியூலிங்கில். ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் செட்டை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதில் என்ன ஸ்கோப், என்ன பிளான், என்ன ரிஸ்க் இருக்குது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதுக்கு கஸ்டமர் ரியாக்ஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு டாஸ்க் நெட்வொர்க்கே டிஃபைன் பண்ணணும். இப்போ இந்த நெட்வொர்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் 3 1.5 டாஸ்க்ஸ் ஆர் அப்ளைட் இன் பேரலல் டு 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 3த்தையும் பேரலாக எப்படி போடுறோம், ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒரு டாஸ்க் செட்டையும் எடுத்துகிட்டு அதை எப்படி நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணி பண்ணுறதுன்றது தான் உங்களுக்கு ஷெடியூலிங் இருக்கும். 2 ஷெடியூலிங் மெத்தட்ஸ் இருக்குது இதில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த PERT, இன்னொன்று வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ரெண்டுமே வந்து யூனிட் 1 டிஸ்க்ரீட் ஸ்ட்ரக்சர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து தே ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் டூல்ஸ். யூ கேன் டிட்டர்மைன் த கிரிட்டிக்கல் பாத். கிரிட்டிக்கல் பாத்னா என்ன, அந்த டியூரேஷன் ஆஃப் ஒரு செயின் ஆஃப் டாஸ்க், ஒரு செட் ஆஃப் டாஸ்க் சொல்லும். ஸோ தட் வில் டிட்டர்மைன் த டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட், தட் இஸ் கிரிட்டிக்கல் பாத். எஸ்டாப்ளிஷ் த மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட். ஸோ இவ்வளோ சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் கால்குலேட் பவுண்டரி டைம்ஸ் த டிஃபைன் அ டைம் விண்டோ ஃபார் அ பர்டிகுலர் டாஸ்க். அதாவது பவுண்டரின்றது எப்படின்னா, இதை முடிஞ்சால் 3 மாதத்துக்குள்ளே முடிங்க, இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் முடித்தாலும் வேஸ்ட். இமேஜின் லைக் இப்போது கொரோனா வர்றப்போ நிறைய பேர் நிறைய சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்து கொரோனா போகிறதுக்குள்ளே அதை செஞ்சு கொடுத்தா தான் வர்த்து. அதுக்கப்புறம் அடுத்த பேண்டமிக் எப்போ வருதோ அப்போ தான் அதோட யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சினாரியோ ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங்லே இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி தான் வந்து டைம்லைன் சார்ட்ஸ். வென் கிரியேட்டிங் அ ஷெடியூல் யூ பிகின் வித் அ செட் ஆஃப் டாஸ்க்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வி மேக் அ டாஸ்க் இன்புட்னு நம்ம சொல்லிட்டோம். எஃபர்ட், டியூரேஷன், ஸ்டார்ட் டேட் ஆர் தென் இன்புட் ஃபார் ஈச் டாஸ்க். ஸோ என்ன எஃபர்ட் தேவை, என்ன டியூரேஷன் தேவை, என்னைக்கு ஆரம்பிக்கிறோம், அதை வச்சு ஒரு டைம்லைன் ரெடி பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ காண்ட் சார்ட். ஸோ இந்த டைம்லைனில் பார்த்தீங்கன்னா வீக் 1 என்னென்ன டாஸ்க் போகுது, வீக் 2ல் எவ்வளோ தூரம் போகுது, வீக் 3 என்ன போகுது. ஸோ ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற விஷயங்களை எப்படி அவங்க பிரித்து பண்ணுறாங்கன்றதை இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. Once the information necessary for the timeline chart has been input, the majority of scheduling tools produce project tables. ஸோ அடுத்து அது ப்ராஜெக்ட் டேபிள் கொடுக்கும். இப்போ இது எது இந்த டைமுக்கு போகுதுன்னு நான் இந்த டைம்லைன் சார்ட்டை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்லைன் சார்ட்டை நான் கொடுத்த உடனே இப்போ இது வீக் 1லேருந்து இந்த வீக் 2 வந்து இந்த மீட் வித் கஸ்டமர்ஸ் வந்து வீக் 1 2 3 4 5 பாக்ஸஸில் 2 எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மீட் வித் கஸ்டமர் பாருங்கள், வீக் 1ல் டே 1ல் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் டே 2. அப்போ பிளான்டு ஸ்டார்ட் எப்போ, ஆக்சுவல் ஸ்டார்ட் எப்போ, பிளான்டு கம்ப்ளீட் எப்போ, ஆக்சுவல் கம்ப்ளீட் எப்போ, அசைன்டு பர்சன் என்ன, எஃபர்ட் அலோகேட்டட் என்ன, அதே போல் நோட்ஸ் என்ன, அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் என்ன. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மீட் வித் கஸ்டமர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து இது டே 1 2 3 4 5, அப்போ 2 days நடக்குது. அப்போ பிளான்டு ஸ்டார்ட் வந்து வீக் 1 டே 1, இங்கேயும் வந்து ஆக்சுவல் ஸ்டார்ட் வந்து வீக் 1 டே 1 தான். பிளான்டு கம்ப்ளீட் வந்து செகண்ட் டேவே முடியணும். ஸோ வீக் 1 டே 2, ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணுறதும் வீக் 1 டே 2 தான். ஸோ இது வந்து அசைன்டு பர்சன் யாருன்னு போட்டிருக்கு. எஃபர்ட் அலோகேட்டட் வந்து 2% days, அதாவது 2 days தான் ஒரு பர்சன் எடுத்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்தையும் அது ஒன்ஸ் நம்ம இந்த டைம்லைன் சார்ட்டை ஃபீட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய டூல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் டேபிள்ஸாக எடுத்து கொடுத்துரும். அப்போ இப்போ நம்ம வீக் 1 வீக் 2ன்னு போடுறோம்ல, ஸோ நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது உட்பட அது டேட்டோட ஷெடியூல் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் அதில் இருந்துச்சுன்றதுக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் டேபிள்னு ஒன்று இருக்குன்றதுக்காக ஐ ஹவ் ஜஸ்ட் மென்ஷன்ட்.